அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி, முதல் பெண் இயக்குனர், முதல் பாடலாசிரியர், முதல் நாவல் ஆசிரியர் போன்ற பல திறமைகளோடு விளங்கியவர் சினிமா ராணி டி.பி. ராஜலட்சுமி அவர்கள். டி.பி. ராஜலட்சுமி அவர்களின் நாடக பயணத்தையும் திரை பயணத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 1911 ஆண்டில் பிறந்தவர் டி.பி. ராஜலட்சுமி அவர்கள். இவர்தான் தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி ஆவார். அது மட்டுமல்லாமல் இவர்தான் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர், முதல் பெண் பாடலாசிரியர், முதல் பெண் நாவலாசிரியர் என்ற பன்முக திறமை கொண்டவர். திருவையாறு பஞ்சாப கேச சாஸ்திரி ராஜலட்சுமி என்பதன் சுருக்கம்தான் டி.பி. ராஜலட்சுமி என்பதாகும். இவருடைய தந்தை கணக்கப்பிள்ளையாக பணியாற்றியவர். 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போதே ராஜலட்சுமி அவர்கள் தான் கேட்கும் பாடல்களை அப்படியே திரும்ப பாடுவார். நாடகங்களை பார்த்துவிட்டால் அதில் நடித்தவர்களைப் போலவே இவரும் நடித்து காட்டுவார். அத்தனை அபாரமான கேள்வி ஞானம் வாய்க்க பெற்றவராக இருந்தார் டி.பி. ராஜலட்சுமி அவர்கள். ராஜலட்சுமி அவர்களின் 7 வயதிலேயே அவருக்கு குழந்தை திருமணம் நடைபெற்றது. அவருடைய கணவர் பெயர் முத்துமணி. ஆனால் புரிதல் இல்லாத வயதில் நடந்த அந்த திருமணம் வெற்றிகரமாக தொடரவில்லை. 1 வருடத்தில் அந்த திருமணம் முறிந்து போனது. இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ராஜலட்சுமி அவர்களின் தந்தை மரணமடைந்தார். அதன் பின் அவருடைய தாயார் மீனாட்சி அம்மாளுடன் திருச்சி மலைக்கோட்டைக்கு குடிபெயர்ந்தது ராஜலட்சுமி அவர்களின் குடும்பம். அப்போது ஒரு வெகுஜன பொழுதுபோக்கு சாதனமாக நாடக கலை மிளிர்ந்த அந்த காலத்தில் நாடக குழுக்கள் ஒரு குருகுலம் போல செயல்பட்டன. நாடகங்கள் நடத்துபவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் தங்கி ஊர் ஊராக போய் நாடகங்கள் நடத்துவார்கள். சிறுவர்களான நாடக நடிகர்களுக்கு தாய் தந்தை எல்லாமே அவர்கள் நடிக்கும் நாடக கம்பெனியின் வாத்தியார்கள்தான். கலை மீதான இயல்பான ஆர்வமும் குடும்ப வறுமையும் ராஜலட்சுமி அவர்களை நாடகத்தை நோக்கி பயணப்பட வைத்தது. அப்போது C.S. சாமண்ணா என்பவர் சொந்தமாக ஒரு நாடக குழு வைத்திருந்தார். அப்பொழுது பிரபலமாக விளங்கிய அந்த நாடக கம்பெனியில் சேர்ந்தார் ராஜலட்சுமி அவர்கள். அவர் அந்த நாடக குழுவில் சேர்ந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. பெண்கள் பொது வெளியில் வர தயங்கிய அந்த காலத்தில் நாடகத்தில் பெண்களின் பாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆள் இல்லாததால் நாடகங்களில் ஆண்களே பெண் வேஷம் போட்டு நடிப்பதுதான் அப்போது வழக்கமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தன் நாடக குழுவில் நடிக்க சான்ஸ் கேட்டு வந்து தன் முன்னே நின்று கொண்டிருந்த ராஜலட்சுமியை நாடக கம்பெனியில் சேர்த்து கொள்வதில் ஆர்வமில்லாத சாமண்ணா அவரை வெளியேற்றுவதிலேயே குறியாக இருந்தார். ஆனால் அப்பொழுதுதான் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்தது. அங்கு நாடக ஒத்திகை முடிந்து மாடியில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த நாடக பேராசிரியர் ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் துணிச்சலாக நாடகங்களில் நடிக்கிறேன் என்று வந்திருக்கும் இந்த பெண்ணை நாம் ஆதரிக்க வேண்டும். இந்த பெண்ணை உங்கள் நாடக கம்பெனியில் சேர்த்து கொள்ளுங்கள். உங்கள் நாடக கம்பெனிக்கு இவளால் நல்ல பெயர் கிடைக்கும் என்றார். அசரிரி போன்ற அந்த வார்த்தைக்கு மறு பேச்சின்றி சாமண்ணா அவர்கள் தம் நாடக குழுவில் ஒருவராக ராஜலட்சுமி அவர்களை சேர்த்து கொண்டார். அன்று சுவாமிகள் ஆசி கூறி எனக்கு இடம் அளித்ததால்தான் நான் புகழ் பெற்றதுடன் உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இடத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கிறேன் என்று பின்னாளில் ஒரு சினிமா பத்திரிகை ஒன்றில் பேட்டியளித்தார் டி.பி. ராஜலட்சுமி அவர்கள். நாடக கம்பெனியில் ராஜலட்சுமி அவர்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த முதல் நாடகம் பவளக்கொடி. அந்த நாடகத்தில் அவருக்கு புலந்திரன் வேடம். அதில் நடிப்பதற்கு அவருக்கு மாத சம்பளம் ரூபாய் 50. அந்த காலத்தில் இது பெரும் தொகையாகும். அதன் பின் சில வருடங்களில் அந்த நாடக குழுவை விட்டு விலகிய ராஜலட்சுமி அவர்கள் K.S. செல்லப்பா கம்பெனியில் ரூபாய் 75 சம்பளத்தில் சேர்ந்து நடித்தார். அதைத் தொடர்ந்து K.P. மொய்தீன் நாடக குழு, தசாவதாரம் கண்ணையா நாடக குழு என்று ராஜலட்சுமி அவர்களின் நாடக பயணம் தொடர்ந்தது. K.S. செல்லப்பா, K.B. மொய்தீன் சாஹிப், தசாவதாரம் புகழ் கண்ணையா போன்ற நாடக ஜாம்பவான்களின் கம்பெனிகளில் ஏராளமான நாடகங்களில்
கதாநாயகன் கதாநாயகி இரட்டை வேடம் என பல கதாபாத்திரங்களில் நடித்து புகழின் உச்சிக்கு சென்றார் ராஜலட்சுமி அவர்கள். தசாவதாரம் கண்ணையா நாயுடுவின் நாடக குழுவில் இருந்தவர்களில் ஒருவர் பிரபல நாடக நடிகர் எஸ்.ஜி. கிட்டப்பா அவர்கள். ராமாயண நாடகத்தில் கிட்டப்பாதான் ராமர், ராஜலட்சுமி அவர்கள் சீதை. அதன் பின் ஸ்பெஷல் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கிய ராஜலட்சுமி அவர்கள் சென்னையில் நடத்தப்பட்ட பவளக்குடி நாடகத்தில் M.K. தியாகராஜ பாகவதருடன் ஜோடி சேர்ந்து நடித்தது குறிப்பிடத்தக்கது. நாடக கலையின் அடுத்த பரிமாணமாக 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்தியாவில் ஊமை படங்கள் திரையிடப்பட்டன. ஊமை படத்தில் நடிக்க விருப்பம் கொண்ட ராஜலட்சுமி அவர்களுக்கு அவரது நாடக பிரபல்யத்தால் ஊமை படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு எளிதாக கிடைத்தது. அப்போது 1929ஆம் ஆண்டு நாராயணன் என்பவர் ஒரு ஊமை படம் தயாரித்தார். அதில் 18 வயதான ராஜலட்சுமியை கண்ணகியாக நடிக்க வைத்தார் அவர். T.P. ராஜலட்சுமி அவர்களின் சினிமா சகாப்தம் துவங்கியது இந்த திரைப்படத்தில் இருந்துதான். இதனை அடுத்து ராஜலட்சுமி அவர்கள் புகழ்பெற்ற இயக்குனர் ராஜா சாண்டோவின் அசோசியேட்டட் பிலிம் கம்பெனியில் சேர்ந்தார். அப்போது சாண்டோ தயாரித்த உஷா சுந்தரி, ராஜேஸ்வரி ஆகிய மௌன படங்களில் T.P. ராஜலட்சுமி அவர்கள் நடித்து புகழ் பெற துவங்கினார். அதன் பின் ஊமை படங்களின் காலம் முடிந்து பம்பாயில் பேசும் படங்கள் தயாரிக்கப்பட்டன. முதல் பேசும் படமான ஆலம் ஆராவை தயாரித்தவர் தேசிர் இரானி ஆவார். இவர் அப்போது மற்ற மாநில மொழிகளிலும் திரைப்படம் எடுக்க விரும்பினார். அந்த வரிசையில் இவர் தயாரிக்க இருந்த ஒரு தமிழ் படத்தில் பேசி நடிக்க ஒரு தமிழ் நடிகை தேவைப்பட்டார். தமிழ் நடிகையை தேடிய தேசிர் இரானி T.P. ராஜலட்சுமியை தனது காளிதாஸ் படத்தில் நடிக்க வைத்தார். 1931ஆம் ஆண்டு வெளிவந்த முதல் பேசும் படமான காளிதாஸ் T.P. ராஜலட்சுமி அவர்கள் கதாநாயகியாக நடித்து வெளியானது. இந்த படத்தின் ஒரு பாடலை கொடுத்து ராஜலட்சுமி அவர்களை பாட சொன்னார்கள். ராஜலட்சுமி அவர்கள் தியாக பிரம்மம் வாழ்ந்த திருவையாறு மண்ணில் பிறந்தவர். அதனால் அந்த பாடலை நன்றாக பாடி அசத்தினார். அது நன்றாக இருக்கவே அவரிடம் இன்னொரு பாடலை கொடுத்து ஆடிக்கொண்டே அதை பாட வேண்டும் என்றார்கள். அப்போது எனக்கு ஆட வராதே என்றார் ராஜலட்சுமி அவர்கள். உடனே அந்த படத்தின் இயக்குனர், உன்னால் முடியும், உனக்கு திறமை இருக்கிறது, முயன்றால் முடியாததா என்று அவருக்கு ஊக்கம் அளித்தார். மன்மத பானமடா மாறினில் பாயுதடா என்ற அந்த பாடல் மதுரை பாஸ்கரதாஸ் சுவாமி அவர்கள் எழுதியது. தன் திறமை மீது நம்பிக்கை கொண்ட ராஜலட்சுமி அவர்கள் ஆடித்தான் பார்ப்போமே என்று தனக்கு தெரிந்த அளவில் ஆடியிருக்கிறார். ஆனால் அதுவே அந்த திரைப்படத்தின் சிறந்த நடனமாக அமைந்துவிட்டது. T.P. ராஜலட்சுமி அவர்களின் முதல் பேசும் திரைப்பட பிரவேசம் இத்தனை சாகசங்களுடன் நடந்தது. தமிழ் சினிமாவின் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமும் உண்டு. அந்த படத்தில் கதாநாயகி T.P. ராஜலட்சுமி அவர்கள் தமிழில் பேசுவார், பாடுவார். ஆனால் படத்தின் கதாநாயகன் தெலுங்கில் பேசுவார். மேலும் அந்த படத்தின் மற்ற சில நடிகர்கள் இந்தியில் வசனம் பேசுவார்கள். ஆக காளிதாஸ் படம் இப்படி ஒரு பல மொழி படமாக அது அமைந்துவிட்டது. ஆனால் அதுவே தமிழின் முதல் பேசும் படம் என்று திரைப்பட வரலாற்றில் பதிவாகிவிட்டது. காளிதாஸ் திரைப்படம் மற்றொரு விதத்திலும் முக்கியத்துவம் பெற்றது. இந்த படத்தில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக பாடல்கள் இடம்பெற்றன. இந்தியர்கள் நம்மவர்களுக்குள் ஏனோ வீண் சண்டை என்பதாக அப்பாடல் வரிகள் இருந்தது. மேலும் இன்னொரு தேசிய பாடல் ராட்டினமாம் காந்தி கை பானமாம் என்பதாகும். காளிதாஸ் திரைப்படம் அன்றைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது. பத்திரிகையாளர்கள் T.P. ராஜலட்சுமி அவர்கள் வசனம் பேசி பாடி ஆடி நடிக்கும் சிறந்த திரைப்படம் என்று புகழ்ந்து எழுதினார்கள். இயல்பாகவே கலைத்துறை மட்டுமின்றி தேச உணர்வும் ராஜலட்சுமி அவர்களிடம் மேலோங்கி நின்றது. அந்த காலத்தில் தேசிய பாடல்களை தேச பக்தியுணர்வுடன் ராஜலட்சுமி அவர்கள் நாடக மேடைகளில் பாடுவது வழக்கம். தேசபக்தி பாடல்களை நாடக மேடைகளில் பாடியதற்காக ராஜலட்சுமி அவர்கள் பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற அனுபவமும் அவருக்கு உண்டு.
அதன் பிறகு 1933ஆம் ஆண்டு வள்ளி திருமணம் என்ற பெயரில் பம்பாயில் ஒன்றும் கல்கத்தாவில் ஒன்றுமாக 2 சினிமா படங்கள் தயாரிக்கப்பட்டன. அதில் கல்கத்தாவில் தயாரிக்கப்பட்ட படத்தில் CM துரை என்பவர் முருகன் வேடத்தில் நடித்தார். TP ராஜலட்சுமி அவர்கள் வள்ளி வேடத்தில் நடித்தார். அந்த படத்தில் திணைப்புணம் காக்கும் காட்சியில் ராஜலட்சுமி அவர்கள் பாடிய வெட்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளா விரட்டி அடித்தாலும் வாரிகளா என்ற பாடல் வரிகள் வெள்ளையர்கள் ஆட்சியை கண்டித்து எழுதப்பட்ட பாடல். அது வள்ளி திருமணம் படத்தில் நாசூக்காக பாடப்பட்டது. இது அன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. கோவை சாமிக்கண்ணு அவர்களின் சென்ட் தயாரித்த படம் வள்ளி திருமணம். இப்படம் வசூலில் சக்கை போடு போட்டது. அதிக வசூலான முதல் தமிழ் படம் என்ற பெருமை இந்த படத்திற்கு உண்டு. ஆனால் வள்ளி திருமணம் படம் திரைப்படம் வெளியாகிய சூட்டுடன் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தினார் TP ராஜலட்சுமி அவர்கள். அந்த படத்தில் நாரதராக நடித்திருந்த TV சுந்தரம் எம்பாருடன் காதல் வயப்பட்ட ராஜலட்சுமி அவர்கள் அந்த பட வேலைகள் எல்லாம் முடிந்த பின்னர் அவரை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின் 1933ஆம் ஆண்டிலேயே தன் சொந்த படமான சத்தியவான் சாவித்திரியை வெளியிட்டார் ராஜலட்சுமி அவர்கள். பின் மதுரை ராயல் டாக்கீஸ்காரர்கள் தயாரித்த கோவலன் படத்தில் VA செல்லப்பா கோவலனாகவும் TP ராஜலட்சுமி கண்ணகியாகவும் நடித்தனர். பின் 1935இல் குலே பகாவலி எனும் திரைப்படம் வெளிவந்தது. அந்த படத்தில் செல்லப்பாவும் ராஜலட்சுமியும் நடித்தனர். பின் மேலும் அதே ஆண்டில் லலிதாங்கி அரிச்சந்திரா ஆகிய இவர் நடித்த படங்கள் வெளிவந்தன. அன்றைய ரசிகர்கள் ராஜலட்சுமி அவர்களை சினிமா ராணி என்று கொண்டாடினார்கள். தமிழ்நாட்டில் முதலாக ஒரு சினிமா கலைஞருக்கு என ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது TP ராஜலட்சுமி அவர்களுக்குத்தான். அதன் பின் 1936ஆம் ஆண்டு TP ராஜலட்சுமி அவர்கள் அவர் சொந்தமாக எடுத்த மிஸ் கமலா என்ற படத்திற்கு கதை வசனம் பாடல்களை எழுதியதோடு அந்த படத்தை அவரே இயக்கவும் செய்தார். அந்த படத்தில் கதாநாயகி கமலாவும் ராஜலட்சுமி அவர்கள்தான். பின் 1936ஆம் ஆண்டு ராஜலட்சுமி அவர்கள் இலங்கையில் நாடகம் நடத்தினார். இவரது நாடகத்தை கண்டு களித்த இலங்கை ரசிகர்கள் இலங்கை திலகம் என்ற பட்டத்தை ராஜலட்சுமி அவர்களுக்கு அளித்து அவரை சிறப்பித்தனர். அதன் பின் 1940ஆம் ஆண்டுகளில் தமிழ் சினிமா உலகம் புதிய நடிகர் நடிகைகளை உருவாக்கி கொண்டு தொழில்நுட்ப விஷயங்களிலும் முன்னேறிக் கொண்டு இருந்தது. காலம் செல்ல செல்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் இயற்கை விதிப்படி பழைய நடிகர்கள் ஓய்வு பெறவும் புதியவர்கள் அவர்களின் இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதுமான நிலைக்கு தமிழக திரையுலகம் புது வடிவம் பெற்று மாறியிருந்தது. அப்போது விட்டு கொடுத்து சமரசம் செய்து கொள்ளும் மனப்பான்மை அறவே இல்லாத TP ராஜலட்சுமி அவர்களுக்கு தொடர்ந்து திரைப்பட வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ராஜலட்சுமி அவர்கள் தன் சொந்த வாழ்க்கையிலும் மாசு மறுவற்று வாழ்ந்தவர். அவர் பழமையில் நம்பிக்கை உள்ளவர். எனவே அவருடைய பட வாய்ப்புகள் காலப்போக்கில் குறைய ஆரம்பித்தன. புகழ்பெற்ற நடிகையாக திகழ்ந்த ராஜலட்சுமி அவர்களிடம் தைரியமும் குறிக்கோளும் நிறைய இருந்தன. அந்த நாட்களிலேயே இவர் குழந்தை திருமணத்தையும் சிசு கொலையையும் எதிர்த்து போராடியுள்ளார். அதை எதிர்த்ததோடல்லாமல் அப்படி கொலை செய்யப்படவிருந்த ஒரு பெண் சிசுவை தானே தத்தெடுத்து மல்லிகா என அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி வளர்த்து அந்த பெண்ணுக்கு உரிய வயதில் அவருக்கு திருமணம் செய்து வைத்து சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுந்தரம் TP ராஜலட்சுமி தம்பதியினருக்கு 1936ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் TS கமலா. தனது மகள் கமலா பெயரில்தான் மிஸ் கமலா என்று தான் தயாரித்த தமிழ் படத்திற்கு பெயர் வைத்தார் ராஜலட்சுமி அவர்கள். படம் நன்றாக தயாரிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த திரைப்படம் வசூல்தான் ஆகவில்லை. அந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தார் தயாரிப்பாளர் ராஜலட்சுமி அவர்கள். அதன் விளைவு அவரது குடும்பம் கடனில் தத்தளித்தது. 1935ஆம் ஆண்டு பர்மாவில் TP ராஜலட்சுமி அவர்கள் நாடகம் நடத்தினார். பர்மாவின் ரங்கூன் நகரில் இவரது நாடகம் 3 மாதத்திற்கு மேல் தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்தது. அங்கு இவர் நடித்த நாடகங்களை தொடர்ந்து பார்த்து வந்த பர்மிய மீனவ ரசிகர் ஒருவர்
ராஜலட்சுமி அவர்களின் நாடக நடிப்பை மெச்சி அவருக்கு வலம்புரி சங்கு ஒன்றை பரிசாக அளித்தார். டிபி ராஜலட்சுமி என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த வலம்புரி சங்குதான் ராஜலட்சுமி அவர்கள் தன் குடும்பத்திற்கு விட்டு சென்ற ஒரே சொத்து. அதை அவருடைய மகள் கமலா சென்னை திருமங்கலத்தில் உள்ள தனது வீட்டின் பூஜை அறையில் வைத்து போற்றி பாதுகாத்து வருகிறார். தமிழ் சினிமாவின் முதல் குறும்படத்தில் நடித்த பெருமையும் டிபி ராஜலட்சுமி அவர்களையே சாரும். மும்பையை சேர்ந்த சாகர் மூவி டோன் தயாரித்த குரத்தி பாட்டும் நடனமும் என்ற துண்டு படத்தில் ராஜலட்சுமி அவர்கள் நடித்தார். இந்த படம் 4 ரீல்கள் மட்டுமே கொண்டது. இந்த படம் 1931ஆம் ஆண்டில் வெளிவந்தது. இந்த படத்தில் ராஜலட்சுமி அவர்களின் வசன உச்சரிப்பு மிக தெளிவாக இருந்தது. பின்னணி இசையே இல்லாமல் தாள லயத்துடன் பாட்டு பாடும் திறன் இவருக்கு இயற்கையாகவே அமைந்திருந்தது. இத்தகைய திறமைகளை நிறைவாக பெற்று இருந்த ராஜலட்சுமி அவர்கள் சிறந்த நடிகையாக மிளிர முடிந்தது. தமிழ் சினிமா உலகில் 1931ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு வரை முன்னணி நடிகையாக வலம் வந்த டிபி ராஜலட்சுமி அவர்களின் பல படங்கள் பல மாதங்கள் ஓடி வசூலில் சாதனை படைத்தன. 1950ஆம் ஆண்டு ஜோசப் தலியத் இயக்கிய இதய கீதம் என்ற படம்தான் டிபி ராஜலட்சுமி அவர்கள் நடித்த கடைசி படம். இந்திய தாய் என்ற பெயரில் ஒரு தேசபக்தி படத்தை டிபி ராஜலட்சுமி அவர்கள் இயக்கி தயாரித்தார். ஆனால் அந்த திரைப்படம் தோல்வியை கண்டது. அந்த திரைப்படத்திற்காக அவர் நிறைய பணம் செலவு செய்திருந்தார். அதனால் அந்த படத்தினால் ஏற்பட்ட கடன் சுமை ராஜலட்சுமி அவர்களை அழுத்தியது. அவர் மன உளைச்சலுக்கு ஆளானார். கட்டுப்பெட்டியான ஆச்சாரமான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து வாழ்வின் உச்சத்தை பார்த்துவிட்ட டிபி ராஜலட்சுமி அவர்களின் உடல் நலம் கெட்டது. அவர் இரத்த அழுத்த நோய்க்கு ஆளானார். அதன் விளைவாக அவர் கை கால்கள் இயங்காமல் படுத்த படுக்கையானார். வறுமையினால் தன் அனைத்து சொத்துக்களையும் விற்க நேர்ந்தாலும் டிபி ராஜலட்சுமி அவர்கள் ஒரே ஒரு வீட்டை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தார். பின் அந்த வீட்டை தன் மகள் கமலாவிற்கே கொடுத்து விட்டார் ராஜலட்சுமி அவர்கள். அதன் பின் வறுமையின் காரணமாக அந்த வீட்டையும் விற்க நேர்ந்தது. இதனால் மனம் உடைந்து போன ராஜலட்சுமி அவர்கள் நினைவிழந்த நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பிரான் கார்டன் பகுதியில் இருந்த ஒரு வாடகை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த வீட்டிலேயே அவர் 1964ஆம் ஆண்டில் மரணம் அடைந்தார். அவரது நினைவுகளை தமிழ் சினிமா தன் வரலாற்றின் பொன் எழுத்துக்களில் பதித்துக் கொண்டு அவரை பெருமைப்படுத்துகிறது. டிபி ராஜலட்சுமி அவர்களுக்கு தமிழக அரசால் கலை மாமணி விருது கொடுக்கப்பட்டது.